வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1 ஹவர் நல்லா தூங்கிட்டேன். அக்னி இன்னைக்கு காலைல டெலிவரி கொடுக்க போனேன். ரொம்ப நொந்துட்டேங்க. சரியான வெயிலில் மயக்கம் வரும்னாங்க. ஆனால் எனக்கு மயக்கம் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு சிஸ்டர் வீட்டில் வத்த குழம்பு பிரண்டை தொக்கு கேட்டிருந்தாங்க. சரி சொல்லிட்டு அந்த சிஸ்டர் பல்லார் எடுத்து கொடுத்துட்டேன். நான் போகிறப்ப என்ன சொன்னாங்க, போகிற வழியில் தான் இது இருக்குது, நம்ம மவுண்ட் இருக்குது, அங்கே கொடுத்துட்டு போக சொல்லிட்டு தனியாக ஒரு வத்த குழம்பு பாருங்கள். இந்த வத்த குழம்பு இருக்கு இல்லையா, இந்த வத்த குழம்பும் இந்த பூண்டு தொக்கும் கொடுத்தாங்க ஒய்ஃபு. நான் தனியாக பையில் போடணும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன், சரி ஒரு பையில் போட்டு ஒரு பை பாக்கெட்டில் வச்சு நான் போயிட்டு பல்லாவரத்தில் ஒரே பையில் 4 போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் பை மட்டும்தான் இருக்குது, பாட்டில் காணும். 2 பாட்டில் காணும் சார். வண்டியில் தேடுறான், பாக்கெட்டில் தேடுறான், அங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன். வெயில் வேறு தாங்க முடியல. சரி நம்ம வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு சொல்லிட்டு ஏதோ ஞாபகத்தில் வந்துட்டேன். வந்தப்புறம் அந்த சிஸ்டர் அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஆனால் நான் கேட்டது 2, நீங்கள் அனுப்பிச்சது 4ன்றாங்க. ஐயோ தெரியாதனா கொடுத்துட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த அடிக்கிற வெயிலில் தலை சுற்றி பைத்தியம் பிடிக்கணுவாங்களே, அதுதான். சரி கொடுத்தது தான் ஞாபகம் இல்லை, அட்லீஸ்ட் எடுத்துன்னு போனது ஞாபகம் இருக்குது, அதுவும் ஞாபகம் இல்லை. அப்போ ஒய்ஃப் ஃபோன் பண்ணி கேட்டால் கொடுத்துறேன்றாங்க. அவர் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்ட முடியல என்னால். அப்புறம் சிஸ்டர் பரவாயில்ல, அங்கே சிஸ்டர் சொல்கிறாங்க, இல்லை பரவாயில்ல பிரதர், அதுக்கு நான் சேர்த்து காசு கொடுத்துறேன்ட்டாங்க. இருந்தாலும் வரவில்லை மவுண்டில் இன்னொரு சிஸ்டர் நான் தரணும், அவங்க திறமை எத்தணுன்றது இப்போ கிளம்பிட்டேன் மறுபடியும். இந்த வத்த குழம்பு கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டர். வத்த குழம்பும் கார்லிக் பிக்கல் இதுவும் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக நேற்று நான் சாப்பாடில் இதுதான் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ஏன்டா சாப்பிட்டேன்னு ஆயிடுச்சு. நைட்டில் ஒரு திட்டுனாங்க ஒய்ஃப் என்ன இல்லை, அது ஒரு ஸ்பூன் எடுத்தா 4-5 பூண்டு அப்படியே மொத்தமாக வருது. நல்லா சாப்பிட்டேன். நைட்டு திட்டு தான் வாங்கினேன் ஏசி ரூமில். அது தொட்டு தான் சாப்பிட்ணும், பெசஞ்சு சாப்பிட தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தான். புரியுதுண்ணா உங்களுக்கு? ஆனால் இது வத்த குழம்பு டாப்பில் இருக்குது. இந்த வத்த குழம்புல சுண்டக்காய் இருக்குது, வேறு என்ன இருக்குது இதில்? மணத்தக்காளி கீரை 2மே இருக்கிறதால எங்கள் உடம்பு குளிர்ச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போலாம் கவலையே படுறது இல்லைங்க. சாப்பாடு செஞ்சு ரசம் வச்சு விட்டுறது. 1 ஸ்பூன் இது போட்டால் ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பாடுக்கு ஃபுல்லாக வருது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு பயங்கர வெயிலுங்க, தாங்க முடியல. நல்லா தூங்கிட்டு இப்போ எந்திரிச்சு ஒரு காஃபி குடித்தேன், அவ்வளோதான். இப்போ மறுபடி இந்த எத்தனை கொண்டு அதே சிஸ்டருக்கு இந்த வத்த குழம்பு எத்தனை தரணும். அதே மாதிரி ஒரு பிரதர் பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், அந்த முறுக்கு வத்தல், ஓலை ரிப்பன் வத்தல். நேற்று நான் தட்டில் இந்த காஞ்ச இது சாப்பிட்டேன்ல, அது என்னது, நார்த்தங்காய், அது கேட்டேன். ட்ரையாக ஒரு பாக்கெட்டை கேட்டிருக்கேன் அவர், அது எத்தனை கொடுக்குனது. அது ஒரு பாக்கெட்டு 75 ரூபா தான். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், வத்த குழம்போட அந்த நார்த்தங்காய் தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. விலைப்பட்டியல் கீழே தரேன் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.